ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் அவர் சந்தித்த சவால்களையும் இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறோம். பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையே ஜனநாயகத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக கலைஞர் நடத்திய இடையறாத போராட்டங்கள், இந்த இயக்கம் மிக கடுமையான ஒடுக்குமுறையை சந்தித்த போதெல்லாம் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக கடும் போராட்டங்களை முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை பாதுகாத்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் தேசிய நலன்களையும் எப்படி கலைஞர் பாதுகாத்தார் என்பதுதான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து இந்த நூற்றாண்டில் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது 2001 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்பினால் முதலமைச்சர் பதவியை இழந்து அதற்கு பிறகு அந்த தீர்ப்பிலிருந்து விடுபட்டு மீண்டும் முதலமைச்சரான பிறகு அவருடைய அராஜக போக்குகள் எவ்வாறு தலைவிரித்தாடின, அதை எதிர்த்து கலைஞர் எத்தகைய போராட்டங்களை நடத்தினார் என்பதை நாம் வரலாற்றின் பக்கங்களிலிருந்து நினைவு கூறுவது மிக மிக முக்கியம். ஏனென்று கேட்டால், கடந்த காலம் என்பது வெகு தூரத்தில் இல்லை, அது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்றைய செய்திகள் தான். அதற்குள்ளாக எத்தகைய அராஜகங்களை எல்லாம் அவர்கள் இந்த மண்ணில் அரங்கேற்றினார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அப்படி நாம் மறந்துவிட்டோம் என்றால் அதே வரலாற்று தவறை நாம் மீண்டும் மீண்டும் செய்தவர்களாக மாறிவிடும். அந்த வகையில் அன்றைய ஜெயலலிதா ஆட்சியின் போது எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். முக்கியமாக வைகோ அவர்கள், அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசினார் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதே போல் மற்றொரு தலைவரான பல நெடுமாறன், அவரும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து கைதுகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்தன. ஆனால் அரசியல் கட்சிகளை மட்டுமல்ல, திமுக அரசினால் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்திற்கும் மூடு விழா நடத்த வேண்டும் என்கிற ஒரு மூர்க்கத்தோடு ஜெயலலிதா செயல்பட்டார் என்பதற்கு பல்வேறு வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. முக்கியமாக திமுகவை அவர் எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று துடித்தார். அன்றைக்கு அவருடைய ஒரு முதன்மையான டார்கெட்டுகளில் ஒன்றாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் சென்னை நகரத்தினுடைய மேயராக இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு சென்னை நகரத்தினுடைய மேயராக இருந்தார். அப்போது ஒரு சட்ட திருத்தத்தை ஜெயலலிதா கொண்டு வருகிறார். அதாவது ஒருவர் ஒரே நேரத்தில் 2 பதவிகளை வகிக்க முடியாது என்கிற சட்ட திருத்தம் தான் அது. அந்த சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருந்தார். அதே சமயத்தில் சென்னை மேயராகவும் இருந்தார். அப்படி என்றால் 2இல் ஒன்றை கைவிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஏனென்று ஜெயலலிதா இப்படிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததற்கு காரணமே, சென்னை மாநகர மேயராக அன்றைக்கு இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீடிக்கக்கூடாது என்பதுதான். ஏனென்றால் அந்த சமயத்தில் அவர் சென்னை மேயராக அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள் சென்னையினுடைய வரைபடத்தையே மாற்றியமைத்தன. முக்கியமாக அவர் மேயராக இருந்த காலத்தில் கட்டப்பட்ட மேம்பாலங்கள், பல்வேறு விதமான சுகாதார திட்டங்கள், சாலை வசதிகள், மருத்துவ வசதிகள், இப்படியாக சென்னை நகரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, புரட்சியை அன்றைக்கு நம்முடைய கட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்தபோது சென்னை நகரம் முழுக்க பூங்காக்கள் அமைக்கப்பட்டன. எத்தனையோ இன்றைக்கும் கூட சென்னை நகரத்தினுடைய சிங்கார சென்னை என்பதனுடைய அடையாளமாக அவர் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் தான் இருக்கின்றன. தொடர்ந்து திமுக தலைவருக்கும் புகழ் சேர்க்கக்கூடிய இந்த திட்டங்களை எப்படி ஜெயலலிதா சகித்துக்கொள்வார்? அதற்காகத்தான் அவரை பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக சென்னை மாமன்ற கூட்டங்களில் ஒரு கலவரச் சூழலை தொடர்ந்து அவருடைய தூண்டுதலின் பேரில் பலரும் செய்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு அவரை எப்படியாவது பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. கலைஞர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்து கொண்டு மேயர் பதவியை அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்தார். அந்த சமயத்தில் இன்னும் பலரின் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை ஜெயலலிதா தொடுத்தார். அதையெல்லாம் நாம் வரும் நாட்களில் பார்ப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை, அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம்.
ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம், அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது, அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எங்களை போன்றவர்களெல்லாம் இளைஞர்களாக இருந்த காலத்தில் திமுக கழக மேடையில் ஒருவர் பேசினால் அந்த பேச்சினால் அனைவரும் ஈர்க்கப்படுவோம். அன்றைக்கு அவருக்கு வாலிப பெரியார் என்று பெயர். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எத்தனை பேர் அவரை அறிந்திருப்பார்கள் என்று தெரியாது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர், 10 முறை சிறைக்கு சென்றவர், இயக்கத்தின் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டவர், தனியாக ஒரு பத்திரிகையும் நடத்தியவர். அவருடைய பெயர் ஏவிபி ஆசை தம்பி என்பது. ஏவிபி ஆசை தம்பி என்றால் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள பேச்சாளராக அவர் இருந்தார். விருதுநகர் பகுதியிலே அவர் பிறந்தவர். அவர் விருதுநகரிலே படித்தார், கொஞ்ச காலம் பாளையங்கோட்டையிலே படித்தார். ஆனால் படிக்கிற காலத்திலேயே சுயமரியாதை இயக்கத்தில் இணைந்து சுயமரியாதை மாநாடுகளை விருதுநகர் பகுதியிலே 1940களிலேயே நடத்தியவர் ஏவிபி ஆசை தம்பி அவர்கள். அவருடைய திருமணம் 1944ஆம் ஆண்டு அவருடைய 20வது வயதில் விருதுநகரில் ஐயா பெரியார் அவர்களின் தலைமையிலே நடைபெறுகிறது. இன்றைக்கு பெரியார் அவர்களினுடைய தலைமையில் நடைபெறுவதோ, ஆசிரியர் தலைமையில் நடைபெறுவதோ, சுயமரியாதை திருமணங்கள் நடைபெறுவதோ பெரிய செய்தியே இல்லை. ஆனால் 40களில், அதுவும் மதுரைக்கு தெற்கே சாதிய பிடிப்பு கடுமையாக இருந்த காலகட்டங்களில் பெரியார் தலைமையிலே அவர் திருமணம் செய்து கொண்டார். மேடையில் அவர் பேசுகிற போதும் பகுத்தறிவு சிந்தனைகள் ஐயாவைப் போலவே கேலியும் கிண்டலுமாக வந்து விழுகும். அதனால்தான் அவருக்கு வாலிப பெரியார் என்றே பெயர். இளைஞராக இருக்கிறார், ஆனால் பெரியாரை போல பேசுகிறார் என்று. அவர் கட்சியினுடைய போராட்டங்களில் தொடர்ந்து கலந்து கொண்டு 10 முறை சிறை சென்றவர். குறிப்பாக 1950 அவருடைய சிறைவாசம் என்பது நாடு முழுவதும் பேசப்பட்டதாக இருந்தது. காந்தியார் அவர்கள் 48 ஜனவரியிலே சுட்டு கொல்லப்பட்டதற்கு பிறகு அவர் அந்த காந்தியாரின் கொலை பற்றி அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளிலே ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அதற்கு பின்னால் என்னவெல்லாம் சதி இருந்திருக்கிறது, யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதுகிற போது அதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தங்களை பற்றி இவர் எழுதியிருக்கிறார், ஒரு கலவரத்தை உருவாக்குகிறார், அமைதியை குலைக்கிறார் என்று சொல்லி அன்றைய அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. அவரை சிறையில் அடைத்தது என்பது பெரிய செய்தி இல்லை. ஆனால் அன்றைக்கு ஒரு கொடுமையான முறை சிறைச்சாலையில் பின்பற்றப்பட்டது.
யாரேனும் கைதிகளை இழிவு செய்ய வேண்டும் என்று கருதினால் சிறைச்சாலையிலேயே அவர்களை மொட்டை அடிப்பது. அப்படி ஆசை தம்பி அவர்களுக்கு மொட்டை அடித்து அந்த படத்தையும் அரசாங்கமே வெளியிடுகிறது என்று சொன்னால் பாருங்கள் அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுவதாக இன்றைக்கு அரசு கருதிற்று. அந்த நேரத்தில் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அதையே எதனை அவர்கள் இழிவென்று நினைத்து செய்தார்களோ அதையே அவருடைய புகழுக்கான ஒன்றாக அறிஞர் அண்ணா மாற்றினார். 1950 ஆண்டு ஜூலை மாதம் தன்னுடைய திராவிட நாடு ஏட்டில் அண்ணா அவர்கள் மொட்டை அடிக்கப்பட்ட ஆசை தம்பி அவர்களின் படத்தையே வெளியிட்டு அஹிம்சா அரசின் அவலட்சணத்தை பாருங்கள் என்று தலைப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு ஆசை தம்பி அவர்களின் புகழ் மிக பெரிதாக பரவிற்று என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து கழக கூட்டங்களிலே இருந்தார். அண்ணா அவர்கள் பெரியாரை விட்டு பிரிந்து வந்த அதே நாளில் ஆசை தம்பி அவர்களும் அண்ணா அவர்களோடு வந்து சேர்ந்து விட்டார். 1949 செப்டம்பரிலிருந்து, அதாவது திமுக தொடங்கப்பட்ட முதல் நாளிலிருந்து ஆசை தம்பி அவர்கள் கட்சியிலே திமுக கழகத்திலே பயணித்தார். இருந்தாலும் 1961 ஈவேகி சம்பத் அவர்கள் திமுகவை விட்டு போகிற போது ஆசை தம்பி இடத்திலே சில ஊசலாட்டங்கள் இருந்தன. உண்மைதான். மீண்டும் வந்தார். மீண்டும் வந்ததற்கு பிறகு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்தி என்ன என்றால், ஒரு முறை 1977-80 தேர்தல்களில் நாடாளுமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் எல்லா இடங்களிலும் திமுக கழகம் தோல்வியடைந்தது. ஒரே ஒரு இடத்தில், ஒரு தொகுதியில், வட சென்னையில் மட்டும் வெற்றி பெற்றது. அந்த வட சென்னையில் வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர் ஏவிபி ஆசை தம்பி அவர்கள்தான். அவர் தன்னுடைய 1924 பிறந்தார். 59 ஏப்ரல் 7 அன்றைய அவர் மறைந்து விட்டார். இப்போதும் அந்த வாலிப பெரியாரின் அந்த பேச்சு என் போன்றவர்களின் நெஞ்சில் நினைவில் இருக்கிறது.